பேண்ட்டில் எலாஸ்டிக் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போது பேண்ட்டுக்கு எலாஸ்டிக் எவ்வளோ நம்ம எடுத்துக்கணும், எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இடுப்பு சுற்றளவுலேருந்து நீங்கள் 4 இன்ச் கம்மி பண்ணி எலாஸ்டிக்குடைய லென்த்தை எடுத்துக்கணும். இப்போ இது எப்படி தைக்கணுங்கிறத சொல்கிறேன். எலாஸ்டிக் தைக்கிறதுக்காக இடுப்பு பகுதியில் 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அந்த 1.5 இன்ச்சை நான் மடிக்க போகிறேன். இப்போ 1/2 இன்ச் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மறுபடியும் 1 இன்ச்சுக்கு இப்படி மடிங்க. 1 இன்ச் வந்து இங்கே வரணும் நீங்கள் மடித்ததுக்கப்புறம். இப்போ இதை தைக்கலாம். தையல் ஓட்டி விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே தான் நீங்கள் இடுப்பு சுற்றி பண்ணணும். 1/2 இன்ச் இப்படி மடிக்கணும், 1 இன்ச்சுக்கு இப்படி மடிக்கணும். இந்த மாதிரி தைச்சிக்கிட்டே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு அப்படியே நிறுத்திட்டு ஒரு தையலை ஓட்டி விடணும். இந்த மாதிரி நடுவில் கேப் வந்துருக்கணும். இது வழியாக தான் நம்ம வந்து எலாஸ்டிக் உள்ளே விடுவோம். நீங்கள் எந்த எலாஸ்டிக் கொடுக்க போகிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து ஹூக் வச்சும் நீங்கள் வந்து உள்ளே தள்ளி பாவாடை நாடா கோக்குற மாதிரி பண்ணிக்கலாம். ஹூக் வந்து அப்பப்போ உள்ளே வந்து கழட்டிக்கிட்டு குத்திட்டு நிற்கும். ஆனாலும் இந்த மாதிரி பின் எடுத்துக்கோங்க. இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா இது குத்தாது. இப்போ இதுக்குள்ளே இது விட்டுக்கலாம். நம்ம நாடா கோப்போம் இல்லையா, அதே மாதிரியான மெத்தடில் இதை ஃபுல்லாக நம்ம கோத்து முடிச்சிடுறோம். இது மாதிரி கோத்து வெளியே கொண்டு வந்துடணும். இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த 2 எலாஸ்டிக்கையும் இப்படி வச்சு ஜாயின் பண்ணணும். இப்படி வச்சு ஜாயின் பண்ணும்போது இங்கே 1/2 இன்ச்சு இங்கே 1/2 இன்ச்சுன்னு சொல்லி 1 இன்ச்சு மறுபடியும் மைனஸ் ஆகும். இப்போ மொத்தம் 5 இன்ச்சு. உங்களுக்கு இன்னும் டைட் வேணும், எனக்கு எலாஸ்டிக் போடுற இடம் நல்லா டைட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா இது தையலை ஓட்டி விட்டுக்கணும். இந்த மாதிரி தையல் ஓட்டி விட்டுட்டு இப்படி இழுத்திங்கன்னா இதுவும் உள்ளே போயிடும். ஃபுல்லாக இப்படி உள்ளே அனுப்பினதுக்கப்புறமா இங்கே ஒரு கேப் இருக்கு இல்லையா, இப்போ இதை தைச்சிக்கலாம். இப்போது எலாஸ்டிக்கு மேலே தையல் போடுறோம். இந்த நடுவில் தையல் போட ஆரம்பிக்கிறோம். போடும்போது இப்படி இழுத்துட்டு தையல் போடுங்க. ஃபுல்லாக இதே மாதிரி தான் போட்டு முடிக்கணும். இப்படி தான் நம்ம எலாஸ்டிக் வந்து தைக்கணும். இது பேண்ட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்கர்ட் ரெடி பண்ணுறீங்கனாலும் கால்குலேஷனும் இதே மாதிரி எலாஸ்டிக்கு எடுத்துக்கோங்க. தைக்கிறதும் இதே மாதிரி மெத்தடில் தைச்சிக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.